முந்தா நாள் கல்யாணத்துக்கு போக சொல்லியிருந்தியா? 1000 ரூபா மெய் எழுத சொன்னேன். ஆமாம். அதுக்கே அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் 1000 ரூபா எழுதுனேன். 850 ரூபா தான் பணம் கொடுத்தேன். ஏன்னா மக்களே பீர் சாப்பிட்ற ஆளுங்களுக்கு பீர் வாங்கி தராங்க, கோட்ரு சாப்பிட்ற ஆளுங்களுக்கு கோட்ரு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியாது. அதனால் நான் பார்த்தேன், அப்படியே மூளையை யூஸ் பண்ணேன். டேய் நான் குடிக்க மாட்டேன், 150 ரூபா மையில் பிடிச்சிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு 850 ரூபா தான் எழுதுனேன். அது சண்டைக்கு வந்துட்டாங்களா? அதுக்கு சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்துடக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் நடந்த மட்டத்து முன்னால் வாழை மரம் கட்டியிருந்தா அதில் உன்னை கட்டி வச்சு நல்லா உரிவுன்னு உரிச்சிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சுருந்துடலாம். நான் வந்து நல்லா வேடிக்கைலாம் இருந்திருக்கேன் உனக்கு. நான் தான் சொன்னேன், கல்யாணம் நடத்துகிற தம்பி தானே சப்ளையரு சரக்குலாம். அவன் சொன்னான், ஒரு பீர்னாலும் சாப்பிட்றானா. பீர்லாம் எனக்கு வேணாம், எங்கள் அப்பா கொண்டு போடுவாரு, நான் மொய்யில் 150 ரூபா பிடிச்சிக்கிறேன்டான்ட்டேன். ஏற்கனவே தான் அவன் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது குடிக்காரனே. இதில் வேறு அவனையும் கோத்துட்டு வந்துட்டியா?